ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அந்த சாஃப்டான ஸ்பாஞ்சான டீ கேக் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ஈஸியாக, குயிக்காக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கான பொருட்களும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும். நம்ம முட்டையை பயன்படுத்தி தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு கேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ நம்ம யூஸ் பண்ண கிடையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக, அதே சமயம் ரொம்பவே உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கடைகளில் போய் தான், பேக்கரிகளில் போய் தான் இந்த மாதிரி டீ கேக்கெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்டிலே அதே அளவுக்கு ஸ்பாஞ்சினஸோட சாஃப்டோட நம்ம செய்யலாம். முக்கியமாக குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 முட்டை எடுக்கணும். இந்த முட்டை பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்துட்டோம் அப்படின்னா கேக் நம்மளுக்கு நல்லா ஸ்பாஞ்சினஸ்ஸாக வராது. இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். உங்ககிட்ட இன்கேஸ் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு டைம் கொடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 30 செகண்ட் ஃபஸ்ட்டு பீட் பண்ணதும் நம்ம அரை கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு சுகர் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் டீ கேக்கோட அந்த ஒயிட் கலர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சுகர் தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு வேண்டாம், இன்கேஸ் நீங்கள் வீட்டில் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இதை கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இது நல்லா ஃப்ளஃபியாக நம்மளுக்கு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக நம்மளுக்கு முட்டை பீட் ஆகி கிடைக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கலாம். ரிஃபைனட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ஃபார்ம் ஆயில் எது வேணால் சேர்க்கலாம். பட்டர் கூட நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். அப்புறமா இதில் ஃப்ளேவருக்காக நான் வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம ஓவராயெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேக் ஃப்ளஃபியாக வராது. இப்போது இதை மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துகிட்டு அதில் நம்ம 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். 3/4 கப்பு மைதா மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாம். அப்போ தான் இதில் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்பவே ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு வேளை மிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பீட்டரே பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் லேசாக ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இது மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் பீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபோக்கோ இல்லை விஸ்கோ எது வேணால் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாதிரி ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் எக்ஸ்ட்ராவாக பால், தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின்னில் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம இதில் மாவு எல்லாத்தையுமே ஊற்றிடலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடுங்கி விழணும். இதுதான் பர்ஃபெக்டான பக்குவம். இதை நான் ஓடிஜியில் தான் வேக வைக்க போகிறேன். 180 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ்க்கு நம்ம வேக வச்சிடலாம். கடாயில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டீ கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம பட்டர் ஷீட் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு சாஃப்டாக வரும். நம்மளுக்கு கேக் சைட்லலாம் நல்ல ஒரு ஒயிட் கலர்லையும், அந்த டாப்பிங் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர்லேயும் கிடைக்கும். நம்மளுக்கு கடைகளில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா பஞ்சு போல் இருக்கும் நம்மளுக்கு இந்த டீ கேக். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம டீக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சைடில் இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். அது வீடியோக்காக தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் பேக்கரிகளில் எந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குமோ அதே ஷேப்புக்கு தான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இதை
நம்ம வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே டீ கேக்கில் பார்த்திங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கூட நம்ம வந்து சாப்பிடலாம். அப்போ இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். இதை வந்து எனக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிடலாம். நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு இன்னொரு வீடியோ கண்டிப்பாக இதுக்காக அப்லோட் பண்ணுவேன். மற்றபடி நம்ம கடைகளில் கிடைக்கும்ல அந்த சின்ன பேக்கெட்டில் இருக்கக்கூடிய கேக், அந்த மாதிரி கூட நம்ம இதே ஒரு பேஸ் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம கட் பண்ணி இதை 1லேருந்து ஒரு 3 டேஸ் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். இப்போ இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ரொம்பவே ஸ்பாஞ்சினஸ்ஸாக இருக்கக்கூடிய டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.